பெண்ணா பிறந்தது வந்து வரமா இல்ல சாபமா? கண்டிப்பா டிபெண்ட்ஸ் அப்பான் யார் கூட இருக்கமோ அதை பொறுத்து. ஓகே, உங்களுக்கு எப்படி இருக்கு? மீன் சம்டைம்ஸ் ஃபீல் ப்ரௌடா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து சிலது நடக்கும்போது வந்து அது எதுக்காக பெண்ணா பிறந்தோம், ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு தோணும். சரி, இப்போ அந்த பெருமைப்படுற மாதிரி மூமெண்ட் இருக்குல்ல, எப்படி என்னென்ன மூமெண்ட்ஸ் இருந்திருக்கு உங்களுக்கு? இப்போ நம்மளே earn பண்ணி நம்மளே இருக்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கும் போது அவங்களுக்கு தேவையானது நம்ம வாங்கும் போதெல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரி, சாபம் அப்படி சொல்லும் போது அது எப்படி இருக்கும்? இந்த டைம்க்கு மேல போக கூடாது, சேஃப் கிடையாது, பொண்ணுனா இதுதான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, அதெல்லாம் சொல்லும் போது சாபமா தான் தோணும். சரி, யார் இதெல்லாம் எழுதுனாங்கன்னு நினைக்கிறீங்க இந்த வரைமுறையெல்லாம்? எனக்கு தெரிஞ்சு கேர்ள்ஸ்க்கு எதிரியே கேர்ள்ஸ் தான், மென்ஸ் கிடையாது. எல்லா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே நம்ம அம்மாங்க கிட்ட இருந்து நம்ம பாட்டி கிட்ட தான், அவங்க கிட்ட தான் வருது. அவங்க எப்படி அவங்க பசங்களை வந்து வளர்க்குறாங்களோ அவங்களும் அதையே ஃபாலோ பண்றாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ்க்கு எதிரி கேர்ள்ஸ் தான்.